நம்ம எங்கேயாவது பிளான் பண்ணி வெளிய போணும்னு நெனச்சா, அன்னைக்குன்னு பார்த்தாங்க மழை சோன்னு பெய்யுது. இல்லையா? வானம் இருட்டிக்கிட்டே இருக்கு. அத பார்த்துட்டு பயந்துகிட்டே போலாமா? வேணாமான்னு யோசிச்சு, யோசிச்சு சரி கேன்சல் பண்ணிட்டு போயிரலாம் அதுக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்சுரும் நமக்கு. நம்ம வீட்ல உள்ள வேலைகள பார்க்க ஆரம்பிச்சுருவோம். பத்தாததுக்கு வீட்ல குழந்தைங்க, சின்ன பசங்கலாம் இருந்தா சொல்லவே வேணாங்க. வெளிய போறத பத்தி யோசிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும் நமக்கு. ஏன்னா போனோம்னா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்குறது, அவங்கள கெளப்புறது, வீட்ல உள்ள எல்லா வேலையும் முடிக்கிறதுன்னு சரியா இருக்கும் நமக்கு. சொல்லவே வேணாம். எல்லா லேடீஸும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அது. சரி என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு திடீர்னு நம்ம பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிட்டு வரலான்னாரு. திருவல்லிக்கேணியில இருக்குல்ல, அங்க தான். சரி ஓகே. நம்மளும் இதுவரைக்கும் போல. ரொம்ப வருஷம் ஆயிட்டு போய். ஃப்ரெண்ட்ஸோட போனது, ஃபேமிலியோட போனது. ஹஸ்பண்டோட போனதில்ல. சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேங்க. என் பையன் தூங்கிட்டு இருந்தான். அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள கிளம்பிரணும். இல்லன்னா நம்ம கிளம்பவே முடியாது. அப்படின்னு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன். கிளம்பி முடிச்சுட்டு அவன் எந்திரிச்சுட்டான். அதுக்குள்ள அவனையும் கிளப்பி தூக்கிட்டு வந்துட்டேன். அவங்க அப்பாவும் ஒரு வழியா ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன? ஒரே அலப்பறைகள் தான் 2 பேரும் சேர்ந்து. அப்புறம் அவனுக்கும் தேவையான எல்லா வெளியில போறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ், பால், ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில்ல தண்ணி எல்லாமே ஃபில் பண்ணி, ஐயோ! இத வைக்கணுமா? அத வைக்கணுமான்னு யோசிச்சு, ஒரு வழியா வச்சு முடிச்சுட்டேன். இத பார்த்துட்டு அந்த பையன் எனக்கு நீ பிஸ்கட் குடுத்தாலே போச்சுன்னு ஒரே அடம். சரி தம்பி இந்தா நீ சாப்பிடு ஒரு பிஸ்கட்ட. கொஞ்சம் அழுவாமையாவது இருப்ப. அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பிஸ்கட்ட குடுத்தேன். அவன் அத சாப்பிட்டு முடிச்ச உடனே, சரி நாங்க உடனே கிளம்பிட்டோம். ஒரு வழியா கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. மழை வர்ற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்ப வேணாலும் வரலாம். திடீர்னு சொந்தமா சாமிய கும்பிட்டோமா, போனோமான்னு இருக்கணுன்ட்டு அவசர அவசரமா கிளம்பி வந்தோம். வந்து பார்த்தா தான் தெரியுது, செம கூட்டம். என்னடா இது அப்படின்னு. இதுல ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சுங்க. அத சொல்ல விட்டுட்டேனே. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் போலான்னு பிளான் பண்ணி, திடீர்னு எங்க வீட்டுக்காரரு பிளான மாத்திட்டாரு. பிளான மாத்தல. அவரு ட்விஸ்ட் குடுத்துட்டாராமா எனக்கு. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போலாம் அப்படின்னாரு. என்னப்பா நீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க அப்படின்னு. இல்ல உனக்கு சும்மா ஒரு சர்ப்ரைஸ் குடுக்கலாமேன்றதுக்காக நான் அப்படி சொன்னேன். சரி நம்ம போனதில்ல தானே வா போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் போறோம் இங்க. நான் இது வரைக்கும் ஆஞ்சநேயர் கோயில் நங்கநல்லூர் வந்ததில்ல. சரின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா வந்தோம். பார்த்தா செம்ம கூட்டம். சரி போ வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா, இப்ப இருந்த கூட்டம் இதை விட அதிகமாயிட்டுங்க. முன்னாடியாவது கோயில் வாசல் வரைக்கும் தான் நின்னுச்சு. இப்ப 2 ரோடு தாண்டி நின்னுட்டு இருக்கு. சரி நின்னு தான் கும்பிட்டு தான் போணும். வேற வழி கிடையாது. இங்க ஒரே வழிதாங்க. இந்த சிறப்பு தரிசனம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு லைன் வந்து பொறுமையாலாம் போல. ரொம்ப ஸ்பீடா போச்சு. பார்க்க தான் கூட்டம் அதிகமா இருந்த மாரி இருந்தது. நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15, 20 நிமிஷத்துக்குள்ளறயே சாமியெல்லாம் பார்த்துட்டோம். அது உள்ளார போனாலே போதும். உங்களுக்கு வாசல்ல இருந்து பார்த்தாலே ஆஞ்சநேயர் நல்லா தெரிவாரு. ரொம்ப நல்லாவும் இருந்தது. வெளியில வரதுக்கும் ஒரு கியூ இருந்தது. அழகா நின்னோம். பிரசாதம் குடுத்தாங்க. மிளகு பொங்கல். சூப்பரா இருந்தது. என் பையன் சாப்பிட்டான். வீட்ல சாப்பிடல. இங்க வந்து அதையாவது சாப்பிட்டானேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் நானு. சாப்பாடு குடுத்து, அப்புறம் கடைசியா சுண்டல் குடுத்தாங்க. அதுவும் கொஞ்சோண்டு வாங்கி ஆளுக்கு 2, 2 வாயில போட்டுட்டு வந்தோம். அங்க ஒரு கடைகள்லாம் இருந்தது. ஒண்ணும் இல்ல நெறைய கடைகள் இருந்தது. அங்க அதுல எனக்கு புடிச்சது அந்த ஒரு கடையில வந்து நெறைய கொலு பொம்மைகள் இருந்தது. நான் நெனச்சேன் மத்த பொம்மைகள் ஏதாவது ஏடிஎம்ல பொம்மை வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஏடிஎம்ல புத்தர் வச்சிருக்கேன், காமதேனு வச்சிருக்கேன், யானை வச்சிருக்கேன், அப்புறம் விநாயகர்லாம் வச்சிருக்கேன். வேற ஏதாவது கிடைக்குமான்னு உட்காந்து தேடினேன். கடைசில கிடைக்கல. பார்த்தா மழை தூற ஆரம்பிச்சிருச்சு. வேற வழி இல்ல. குடு குடு குடுன்னு ஓடி போய் ஒரு ஓரமா நின்னுக்கிட்டோம். நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். இதுதாங்க நான் சொன்னேன். திடீர்னு மழை வந்துருச்சு பார்த்தீங்களான்னு. எல்லாத்துலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. பார்த்தா ஐயப்பன் பூஜை நடந்துகிட்டு இருந்தது அங்க. ஊர்வலம். அதையும் போய் தரிசனம் பண்ணிட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளோதான். டாடா. பாய் பாய்.